நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். இந்த தண்ணி குடி. எங்கேயும் பாரதியை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல, அப்படிதானே? என்னமோங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிடுவாங்கிற நம்பிக்கை இப்ப அவளை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா இல்ல. உன் மேல விழுந்த வீண் பழியை தொடச்சிடலான்னு பார்த்தேன். இப்ப ஏமாந்து போய் சோர்ந்து போய் நிக்கிறேன். இல்லங்க, எனக்கு பேரு புகழ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என்ன சந்துரு என்ன கெட்டவன்னு சொல்லிட்டதுனால நான் கெட்டவள் ஆயிடுவேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி என் மேல பழி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் விட அந்த பாரதி பொண்ணுதான். அவளை ஆளை காணோம், எங்கெங்க போயிருப்பா? பொண்ணே, நாம ஏன் நெகட்டிவா யோசிப்பானே, கொஞ்சம் பாசிட்டிவான வழியில திங்க் பண்ணி பார்க்கலாமே. அப்படி பாசிட்டிவா ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது சட்டப்படி சரியா இருக்காதுன்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ போட்டோ பேப்பர்ல வந்துருமோன்னு பயந்து போய் கூட தலைமறைவாயிருக்கலாம்ல. இல்லைங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசினப்போ அவ அந்த மாதிரி பொண்ணா தெரியலங்க. ரொம்ப தைரியமா தான் எனக்கு பதில் கொடுத்தா. ஒருவேளை நீ குழந்தைய கலைங்கிறல்ல, நான் 10 மாசம் சுமந்து அதை பெத்து காட்டுறேன்னு பாதுகாப்பான இடத்துல வேற எங்கேயாவது போய் தங்கியிருக்கலாம்ல. இல்லைன்னா ஒருவேளை வேலை தேடி ஏதும் வெளியூர் போயிருப்பாளோ? இல்லைங்க, அங்க ஒரு விஷயம் இடிக்குது. இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டு போறவ எதுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு போனோம்? அதுக்கு அவசியமே இல்லைல்ல. அதான் யோசனையாவே இருக்கு. அதனாலதாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு என் மனசு கடந்து துடிக்குது. என்னங்க, பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? உங்களுக்கு தான் கமிஷனர் நல்லா தெரியும்ல. வேணாம் பொண்ணி, அதை மட்டும் செய்யக்கூடாது. போலீஸு கேஸுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட ஃபியூச்சரே சிக்கலாயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்வேதா, இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண டாக்டர் எல்லாருக்குமே சிக்கலாயிடும். இப்ப என்னங்க பண்றது? பார்ப்போம், பாரதி கிடைப்பான்ற நம்பிக்கையோடு தேடுவோம். வா வண்டியில. கூட்டிட்டு வந்திருப்பா. நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து தண்ணி கேட்டாங்க. நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஆனா இங்க எப்படி வந்தோம்? அப்ப அந்த அம்மா தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்க. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, கதவை தரங்க. கேக்குதா? என்னை ஏங்க இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? கதவை தரங்க.
அடைச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவை தரங்க. பயந்துட்டியாடி குழந்தை? எதுக்கு பயப்படுற? இது உன் வீடு மாதிரி, நான் உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்? தாக எடுக்குதா? பசிக்குதாம்மா? முதல்ல போய் நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், அப்புறமா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன? ஏய் நில்லு. ஏய் யார் நீ? நில்லு நில்லுன்னு சொல்றல. வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க யாரு? இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? எத்தனை கேள்விதான் கேட்ப குழந்தை? பள்ளிக்கூடத்திலே வாத்தியார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா சொல்லியிருந்தா நான் இங்கேயா இருப்பேன்? எங்கேயோ போயிருப்பேன். வந்துட்டியாமா? உட்கார் குழந்தை. அட உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேலையை பாருமா. வாய தரமா. என்ன பண்ண போறீங்க? யார் நீங்க? எதுக்கு இப்ப டெஸ்ட் எடுக்கிறீங்க? டாக்டர் எங்க? இங்க பாரு குழந்தை, உன்கிட்ட நான் மட்டும்தான் பேசுவேன், வேற யாரும் பேச மாட்டாங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். என்ன? ஏய் நில்லு. சரி நில்லுங்க. என் வீட்ல ஒரு அம்மா கதவை தட்டி தண்ணி கேட்டாங்க. குடுக்க வந்தது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது. நீங்க என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. நீங்க அந்த நர்ஸ் எல்லாரும் வெறும் அம்பு மட்டும்தான். உங்களை ஏவுனது யாரு? யாருக்காக நீங்களாம் வேலை பாக்குறீங்க? முதல்ல நீ கேட்டதெல்லாம் சாதாரண கேள்வி. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. சாதாரண கேள்விக்கே பதில் தெரியல, கஷ்டமான கேள்விக்கு பதில் தெரியுமா?
இங்க பாருங்க, இங்க இருந்து தப்பிச்செல்லாம் போக கூடாது. அது ரொம்ப தப்பு. ஒழுங்கா சொல்லும் போதே கேளுங்க. போங்க போங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க போங்கம்மா, வாங்க. ம். வாங்க. உள்ள போங்க. அட உள்ள போங்கம்மா, உள்ள போங்க. ஏமா நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காருங்கம்மா. பாட்டி, பத்திரமா பாத்துக்குங்க. ம் ம். சரி. டேய் போடா. குழந்தை, முதல்ல ஜூஸை குடி, அப்புறமா சாப்பிடலாம். உனக்கு பிடிக்கலையா? முதல்ல சாப்பிடு, அப்புறம் ஜூஸை குடி. ஆனா மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். இதெல்லாம் உனக்கு இல்லம்மா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு. இது மேலிடத்து உத்தரவு கண்ணு. யார் அந்த மேலிடன்னு கேள்வி கேட்காத கண்ணு. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன்.